welcome to yet another beautiful episode of உணவே அமிர்தம். நம்மளோட உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் முழுக்க தூக்கமின்மையை குணப்படுத்துகிற உணவு வகைகள் பற்றி டாக்டர் திரு செல்வ சண்முகம் ஐயா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் எந்த உணவு வகையை பற்றி பேச போகிறார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இன்னைக்கு எந்த உணவு வகையை பற்றி பேச போகிறோம் டாக்டர்? இன்னைக்கு நம்ம அது உணவில் வழக்கமாக பயன்படுத்தாத ஒரு பொருள் தான். ஆனால் அது உணவுல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத, உணவோடு சேர்த்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அமுக்கரா கிழங்கு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம். அந்த அமுக்கரா கிழங்கு ஒரு காலத்தில் நம்ம அமுக்கரா கிழங்கு ரசம், அமுக்கரா கிழங்குடைய கூட்டெல்லாம் அதிலெல்லாம் சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருந்தது அமுக்கரா கிழங்கு. இப்போ காலகட்டத்தில் அந்த அமுக்கரா கிழங்கு நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்தாத ஒரு பொருளாக ஆயிடுச்சு. அதனால் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அது உணவோடு சேர்த்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமுக்கரா கிழங்கை பல விதமாக நாம் உணவோடு சேர்த்துக்கலாம். ஆனால் இனிமையாகவும் இருக்கணும், இரவு எளிதாக சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கணும், செஞ்சு நம்ம பக்குவப்படுத்தி வச்சுருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கணும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி அமுக்கரா கிழங்கையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சிட்டோம்னா சின்ன குழந்தைங்களும் சாப்பிடும், பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உறக்கமும் இயல்பாக வரும். இது ஒரு தூக்க மருந்து உருண்டை அப்படின்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால் இது சாப்பிட்டா உடனே தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. தூக்கம் இல்லாதவர்களுக்கு, தூக்கம் இல்லாததால் தடைபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உருண்டை தூக்கத்தை கொடுக்கும். இதே உருண்டையை சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாச்சுனாச்சுன்னா அவங்களுக்கு அறிவு மேம்படும். அவங்க ஒரேடியாக தூங்கி மற்ற தூக்க மாத்திரை மாதிரி சாப்பிட்ட மாதிரிலாம் எஃபெக்ட் இருக்காது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இப்படி தான். குறிப்பாக இந்த உருண்டையை நம்ம சொல்லணும். இந்த அமுக்கரா சூரணம் அப்படிங்கிறது, அமுக்கரா பொடி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பல விதமான நன்மைகள் உடம்புல கொடுக்கும். இந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறது, நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறது மூலமாக தோல்ல இருந்து மூச்சு பாதையிலிருந்து சில சின்ன துன்பங்கள் ஏற்படுறது, இது வழக்கமாக இன்றைக்கி இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைவதன் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த அமுக்கராக்கு உண்டு. இந்த அமுக்கராவை தொடர்ச்சியாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்ப்பாற்றல் கூடி சிறு துன்பங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தூக்கமின்மை நீங்கும். இந்த அமுக்கரா நேரடியாக அந்த துன்பங்களை நீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நேரடியாக மூளை செல்களையும் போய் பலப்படுத்தும். மூளை செல்களில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நரம்பு வேதியியல் பொருட்கள். இந்த நரம்பு வேதியியல் பொருட்களினுடைய இயக்கத்தை, அது இயக்கம் அப்படிங்கிறது சில சமயத்தில், அதாவது விழிப்போடு இருக்கும்போது சில டோபமைன்கிறது கொஞ்சம் அதிகமாக சுரக்கணும். ஆழ்ந்து தூக்கம் வரும்போது, அமைதியாக இருக்கும்போது செரோட்டோனின்கிற ஒரு சுரப்பு அதிகமாக சொல்லியிருக்கோம். அந்த செரோட்டோனின், டோபமைன், இந்த இது மாறி மாறி இயங்குது. ரொம்ப நிறைய டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். ஆக்டிவாக வேலை செய்யும்போது இந்த டோபமைன் அதிகப்படுத்துறதுக்கும், தூக்கம் தேவை என்கும்போது செரோட்டோனின் அதிகப்படுத்துறதுக்கும் ஆற்றல் ஒரே பொருளில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது அமுக்கரா தான். ரொம்ப பகலில் ஒரு விழிப்புணர்ச்சியோட, ஒரு விழிப்போடு நம்ம வேலை செய்யணும், நிச்சயமாக இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த ஆற்றலையும் அந்த அமுக்கரா கொடுக்குது. அதே சமயத்தில் தேவையான உறக்கம் நமக்கு தேவை அப்படிங்கிற போது இயல்பான உறக்கத்தையும் அந்த அமுக்கரா கொடுக்குது. அந்த அமுக்கரா 2 வேலையும் செய்கிறதுனால இந்த எண்ணெய் நிகழ்ச்சியில் அதை வச்சு நம்ம அந்த அமுக்கரா பொட்டுக்கடலை உருண்டை நீங்கள் செஞ்சிடலாம். ஷூர் டாக்டர். ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்னபடி அமுக்கரா அப்படிங்கிறது 2 in 1 வேலை செய்யுது அப்படின்னாரு. இந்த அமுக்கரா வச்சு சுவையான பொட்டுக்கடலை உருண்டை நான் இப்போ எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இதை முடிச்சுட்டு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு டாக்டர் கிட்ட நம்ம பேசலாம். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே.
நம்ம எல்லாருமே ஒரு வெள்ளை மலர் போல நல்ல தூங்கி சோம்பல் முறித்து எழுந்தா அந்த நாளே ரொம்ப இனிமையாக அமைதியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களும் அதை தாங்க சொல்கிறாங்க. ஸோ தூக்கமின்மையை நம்ம எப்படியானும் போக்கிடுவோம் நம்ம உணவு வகைகள் மூலமாக. தட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் வீக்ஸ் உணவே அமிர்தம். பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட ஹைலைட் வந்து அமுக்ரா. அதாவது இந்த அமுக்ரா பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து மெமரி பவர் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இப்போது தூக்கமின்மையை போக்குறதுல எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க. இந்த அமுக்ராவை ஆட் பண்ணி ஏதேனும் ஒரு உணவு வகை அப்படிங்கிறப்போ ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு அமுக்ரா பொட்டுக்கடலை உருண்டை இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ வாங்க அமுக்ரா பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 3 தான். இந்த மாதிரி பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி பனை வெல்லம். இந்த பனை வெல்லத்தை இந்த மாதிரி தண்ணீரில் கரைத்து வச்சுருக்கோம். இதை நம்ம நல்ல ஒரு பாகாக பண்ணிக்க போகிறோம். இதோட நம்ம உருண்டையாக பிடிக்கும்போது இந்த அமுக்ரா சூர்ணம், அமுக்ரா பொடி, இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் சேர்த்து நல்ல உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். நம்ம பொட்டுக்கடலையை பொடி பண்ண போகிறதில்ல, அப்படியே போட்டு செய்கிற ஒரு உணவு வகை தான் இது. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு தவா வச்சுக்கிறோம். நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப விட்டால் தீஞ்சு போயிடும். ஓகே, இது நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நம்ம பனை வெல்லமை வந்து தண்ணீரில் கரைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு பனை வெல்லம், அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், இந்த ரேஷியோவில் இதை நம்ம நல்ல ஒரு திக் பாகு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த பாகு பதம் இதை பற்றி நம்ம சொல்கிறச்சே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கம்பி பதம், நீர் பதம், சிக்கு பதம், இந்த மாதிரி 3 பதங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு நமக்கு என்ன மாதிரி பதம் தேவை அப்படின்னா, அதாவது அந்த பாகு திக்கன் ஆகிட்டு வரைச்சே ஒரு பிளேட்டில் நீங்கள் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா அது ஒரு பால், அந்த மாதிரி நமக்கு வந்து கையில் வந்து சுருட்டக்கூடிய ஒரு பதம் வந்தால் நல்ல தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நமக்கு பாகு தயாராகிடுச்சு. நல்ல திக்காக இந்த ஜாகரி சிரப். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்துப்போம். இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச பொட்டுக்கடலையை போட்டுக்கிறோம். இந்த பொட்டுக்கடலை மேலே நம்ம இப்போது தயார் பண்ணி வச்சுருக்கிற ஜாகரி சிரப், பனை வெல்ல பாகு, இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட ஒரு 25 கிராம் அளவுக்கு அமுக்ரா பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, டாக்டர் சொன்ன அளவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பொட்டுக்கடலை, பனை வெல்ல பாகு, அமுக்ரா பொடி, இது 3யும் சேர்த்து நம்ம சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆறினதுக்கு அப்புறம் நம்மளோட பொட்டுக்கடலை, பனை வெல்லம், அமுக்ரா சேர்த்ததை நம்ம உருண்டைகளாக பிடிச்சிருக்கோம். இந்த நான் ஒரு சாம்பிளுக்கு தாங்க பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மேலும் என்னென்ன அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர், நீங்கள் சொன்னபடி இன்னைக்கு சுவையான அமுக்ரா சூர்ணம் சேர்த்து அந்த பொட்டுக்கடலை உருண்டை செஞ்சோம். அதாவது பசுனை, முந்திரி பருப்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்ல சுவையாக வந்துச்சு பொட்டுக்கடலை. இது ஒரு நல்ல கலவை. இப்போ வந்து அமுக்ரா சூர்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இந்த பொட்டுக்கடலை இதோட சேரும். இந்த பொட்டுக்கடலை பொதுவாகவே வந்து உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்.
அதுவும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பொட்டுக்கடலை உருண்டை நெய்யெல்லாம் போட்டு செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். நம்ம இப்போ உறக்கமின்மைக்காக சொல்லக்கூடிய பொருளை வந்து இதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு உணவோடு சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த இது வந்து சிறப்பானது. இந்த பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, இது வந்து உடம்பு முழுவதையும் வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பொட்டுக்கடலையில் இருக்குது. உடம்பு ஏற்கனவே அமுக்கராவும் உடம்பை வலுப்படுத்தும், பொட்டுக்கடலையும் உடம்பை வலுப்படுத்தும். இந்த ரெண்டும் சேரும்போது உடம்பினுடைய வலு அப்படிங்கிறது வந்து அதுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. இதில் இருக்கக்கூடிய நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, பனை வெல்லம், முந்திரி இதெல்லாமே சேர்ந்து இது அத்தனை பொருட்களுமே மூளைக்கு ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மூளையில் இருக்கக்கூடிய ஒரு நுண்மையான செல்கள் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது, அதுக்கப்புறம் இதயத்தை பலப்படுத்துறது, கிட்னி, லிவர் இதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வேகமாக நீக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கும்போது நச்சுத்தன்மை வந்து உடம்புல இருக்க வந்து தூக்கம் சரியாக வராது. உதாரணத்துக்கு செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், சரியான நீங்கள் சாப்பிட்ட பொருட்கள் செரிக்காமல் இருந்தது அப்படின்னாச்சுன்னா தூக்கம் வராது. அதை நம்ம இந்த உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா செரிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். செரிமானமாகி குடலினுடைய இயக்கம் சீராக இயங்க ஆரம்பித்த பிறகு ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த அமுக்கரா அப்படிங்கிறது வந்து இன்னொரு தனிப்பட்ட சிறப்பான குணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர். இந்த ஆன்சியோலைட்டிக் ஆக்டிவிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஆன்சைட்டி அதாவது மனப்பதற்றம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து காரணம் இல்லாமல் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன ஒரு பொருட்களுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் வந்து பதட்டப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாகிடுச்சு. ஒரு பொருளை வச்சு அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது கிடைக்கிறது வரைக்கும் நமக்கு பதற்றம். ஒரு கம்ப்யூட்டர்லேயே நம்ம எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபைலை எங்கே கொண்டு போய் வச்சோன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆன்சைட்டி வந்துடுச்சு. அந்த ஆன்சைட்டினால் ஏற்படக்கூடிய உடல் இயங்கியல் மாறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து எண்ணில் அடங்காது. அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும் கண்டிப்பாக. அன்னைக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அன்னைக்கே தீர்த்துட்டு நம்ம மறுநாள் தூங்கி எழுந்துச்சோம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு மறுநாள் வந்து ஒரு புது நாளாகவே நமக்கு அமைக்கும். திருவள்ளுவர் கூட அதை சொல்லியிருக்கிறாரு, அன்றே மறப்பது நன்று அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. நம்ம வந்து அன்னன்னைக்கு உள்ளக்கூடிய நச்சுத்தன்மை, அன்னன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனப்பதற்றம், அன்றே மறந்து விடக்கூடிய தன்மை இருந்தால்தான் மறுநாள் வந்து ஒரு புது நாளாக நமக்கு இருக்கும். அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கும். அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், அன்னன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடியது, அன்னன்னைக்கு ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் அன்னைக்கே நீக்கி விடுறது ரொம்ப நல்லது. அன்னைக்கே நீக்கிறதுக்கு இப்போ நீங்கள் செஞ்ச அந்த உருண்டை வந்து உதவியாக இருக்கும். ஆசம் டாக்டர். ஓகே நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப சுவையான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அமுக்கரா, அதாவது அன்னன்னைக்கே நம்ம சேர்த்துக்கிற ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் அன்னன்னைக்கே மறந்துட்டு மறுநாள் ஒரு புது மனிதரா நம்ம வந்து நல்ல தூங்கி எழுந்துக்க இது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பத்தி டாக்டர் சொன்னாங்க. இன்னைக்கு சமையல் டிப்ஸ் பகுதியில சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புடைய கிஃப்ட் வவுச்சர் வாங்க போற அந்த 2 நேயர் யாரு, அவங்க அனுப்பியிருக்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவிதா சூளைமேடு சென்னையில இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க அனுப்பியிருக்கிற டிப்ஸ்: மிக்சியில வடைக்கு உளுந்து கடலை மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி சிறிது எண்ணெய் தடவிட்டு அரைச்சா ஒட்டாமல் வலித்து எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி புதிதா வாங்கின சில்வர் பாத்திரங்கள்ல ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கரை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட வேண்டி இருக்கும். அதோட அதை எடுக்கும் போது பிச்சு பாதியா வந்துடும். அதை எடுக்கிறதுக்கு ஈஸியா ஒரு வழி சொல்லி இருக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை லேசா தணல்ல காட்டிட்டு அதை பிரிச்சு எடுக்கும் போது ஈஸியா அந்த பசை இலகுவாகி வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள டிப்ஸ் தான். அடுத்த நேயர் பத்மாவதி ஒசூர்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. வெண்டைக்காயை வாங்கிட்டு 2 நாள் ஆனா உடனே அது முத்தல் ஆயிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது ஒரு பெரிய பிரச்சனை, உடனே முத்தி போயிடும். அதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வைக்கும் போது கண்டிப்பா அது முற்றிதான் போயிடும். அதனால திருமணங்கள்ல கொடுக்கிற துணிப்பை, தாம்பூல பையில போட்டு வைக்கும் போது அந்த வெண்டைக்காயோட வேர்வை வெளியே வரும். அதனால சீக்கிரமா முற்றலாகாது அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மீண்டும் வேறொரு உணவே அமிர்தம் எபிசோட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.